எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் தீயினால் இலங்கையின் கரையோரத்தில் ஏற்பட்டுள்ள சுற்றாடல் பாதிப்புகளை குறைக்கும் வேலைத்திட்டம் நேற்று ஆரம்பமாகியது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்கவின் தலைமையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கடற்கரையோரத்தில் உள்ள குப்பைகளை இயந்திரம் மூலம் அகற்றும் இந்த திட்டம் கொழும்பு மட்டக்குழி காக்காதீவு கடற்கரையில் ஆரம்பிக்கப்பட்டது. கடல் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை, கரையோர பாதுகாப்பு திணைக்களம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, மத்திய சுற்றாடல் அதிகார சபை, இலங்கை போலீஸ் சுற்றாடல் பிரிவு மற்றும் இலங்கை கடற்படை ஆகியன இணைந்து இந்த திட்டத்தினை முன்னெடுத்துள்ளன. இலங்கையின் அழகிய கடற்கரைகள், சூழல், கலாச்சார பாரம்பரியம் ஆகியன சுற்றுலா பயணிகளை கவர்வதாக சாகல ரத்நாயக்க தெரிவித்தார். எனவே இதனை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பதுடன் கடற்கரையை பாதுகாப்பதன் மூலம் சுற்றுலாத்துறையை வலுவாக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். கரையோர பாதுகாப்பு வேலை திட்டத்தை தொடர்ந்தும் நிலையான முறையில் அமல்படுத்த உள்ளதாக சாகல ரத்நாயக்க சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்திற்காக அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களின் ஆதரவை பெற எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா, கடல் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சட்டத்திரணி அசேல் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர்.